We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. சட்டசபையில் மின்வாரிய கோரிக்கை மீதான விவாதத்தை தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதால் திமுகவை சேர்ந்த 59 எம்எல்ஏக்களும் அரசு வழங்கும் கார்களை பெறப்போவதில்லை என்றும், பொருளாதாரத்தில் நலிவடைந்த உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனங்களை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அப்போது குறுக்கிட்ட ஆதவ் அர்ஜுனா, தங்களின் நிலைப்பாடும் கூட கார் வைத்துள்ளவர்கள் யாரும் கேட்க போவதில்லைதான், ஆனால் தனிப்பட்ட காரில் செல்வதை விட அரசு வாகனத்தில் செல்லும் போது அதற்கான மரியாதையே வேறு என கூறினார். மேலும் எதிர்க்கட்சி தலைவரிடம் வீடுகள் இருக்கும் போது ஏன் அரசு பங்களாவில் இருக்கிறார், அதை நாம் கேள்வி கேட்க முடியுமா என்றும் கூறினார். தமிழக வெற்றி கழகத்தில் யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்ல. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். இதுதான் எங்களோட நிலைப்பாடும். எங்க கிட்ட 2-3 கார் இருக்கு, நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் கேட்க போறது இல்ல. நம்ம மன்னார்குடி எம்எல்ஏ சொன்னாரு, என்கிட்ட 4 கார் இருக்கு, ஆனா என்னுடைய தனிப்பட்ட கார்ல போகும்போது அரசு அதிகாரிகள் முன்பு அரசு கார்ல போனா நான் ஒரு மரியாதை இருக்கு. இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு, ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல. அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு, பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். அமைச்சர்களுக்கு வீடு, கார், உதவியாளர்கள் இருக்கும் போது எம்எல்ஏக்களுக்கு இருந்தால் என்ன என கேள்வி எழுப்பிய ஆதவ், நீங்கள் தேர்தல் சொத்து விவர பத்திரத்தில் வெறும் 10,000 தான் உள்ளது என குறிப்பிடுவது போல தங்கள் தரப்பிலும் வீடு, கார் இல்லாதவர்கள் இருப்பதாக தெரிவித்தார். அமைச்சர்களுக்கு கார் கொடுக்கப்படுது, வீடு கொடுக்கப்படுது, 4 உதவியாளர் கொடுக்கப்படுறாங்க. அப்ப சட்டமன்ற உதவியாளர் கிடையாது, சட்டமன்ற வீடு கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்க உங்களுடைய தேர்தல் பத்திரத்தில் கார் இல்லைன்னு சொல்லலாம், வீடு இல்லைன்னு சொல்லலாம், 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா எங்க கிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எங்க கட்சியில் சொந்த வீடு இல்லாதவங்க இருக்காங்க, கார் இல்லாம இருக்காங்க. அது மாதிரி மற்ற கட்சிகளையும், தாவேகா மட்டுமில்ல, எல்லா கட்சியும், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கிருந்து வராங்க. அப்போது பேசிய திமுக எம்எல்ஏ KN நேரு, நாங்கள் கார் வேண்டாம் என்றுதானே சொல்கிறோம், அது தவறாக தெரிந்தால் ஒரு வழக்கு வேண்டுமானால் போடுங்களேன், எதுக்கெடுத்தாலும் குதர்க்கமாக பேசுவதா என வாதம் செய்தார். அந்த அரசாங்க வீட்டில் இருந்து பணியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை கேட்டு வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் நான் கொஞ்சம் இருங்க, பேசி முடிக்கட்டும், நான் சொல்றேன், நீங்க பேசுங்க. நாங்க கார் வேணான்னு தானே சொல்றோம், உங்கள்கிட்ட வேணும் நான் கேட்கிறேன், கார் வேணான்னு சொல்றேன். அவர் சொல்றாரு 2-3 கார் வச்சிருக்கோம், இங்க கூட அந்த நிலையில் தான் இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. நான் கார் வேணாம், ஏற்கனவே அரசாங்கம் செலவு வைக்குது, கார் வேணான்னு சொல்றேன். அவர் உடனே முதல்ல ஏற்கனவே இருக்கிற தேர்தல் பணியில் இருந்தது 10,000 தான் இருக்கு, கார் இல்லைன்னு சொன்னா நீங்க தப்பு தானே, நாங்க சொன்னா கேஸ் போடுங்களேன் கேஸ். ஏங்க உண்மைதானே சொல்றேன், உண்மை தேர்தல் நிற்கும் போது கொடுக்கிற அவிடவிட்ல என்ன இருக்காதான் அதை கொடுக்க முடியும். எனவே எதை எடுத்தாலும் ஒரு குதர்க்கமாக பேசினா எப்படி சரியா இருக்கும்? இதனைத் தொடர்ந்து பேசிய உதயநிதி, தாங்கள் கஜானாவை துடைத்து வைத்துள்ளதாகவும் இலவசங்களை அள்ளி கொடுத்ததாகவும் கூறும் தாவேகா அரசு கார் இல்லாதவர்களுக்கு இலவசமாக காரை கொடுப்பதில் தவறில்லை என்றுதானே கூறுவதாக தெரிவித்தார். இதை அரசியல் செய்வதற்காக கிடையாது.
இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாள்ல இருந்து சொல்வது கஜானாவை தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானால பணம் இல்லை என்பதுதான் தொடர்ந்து இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்ல, இவங்களோட தேர்தல் பிரச்சாரத்துல இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து இலவசமா கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமா கொடுக்குறீங்கன்னு இவங்க குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு காரை இலவசமா நீங்க கொடுக்குறீங்க. அது உங்க முதலமைச்சருடைய உரிமை. நாங்க எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க. எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, வேட்புமனு தாக்கல்ல நீங்க அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணிருப்பீங்க, யார் யாருக்கு கார் இல்ல, எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது தகுந்த மாதிரி அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுங்க என்பதுதான் எங்களுடைய சஜஷன். கார் விவகாரத்தில் நாங்கள் அரசியல் செய்யவில்லை என ஏவ வேலுவும் காரசாரமாக பேச சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு செக் பவர் உள்ளதா என KN நேரு கேள்வி எழுப்பினார். அரசியல் பண்றீங்க இதுல என்ன அரசியல் இருக்குது? ஒண்ணு. ரெண்டாவது, 59 சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் வீடு கொடுத்திருக்காங்க, கொடுக்க முடியாது. அரசாங்கத்துக்கு எப்பொழுதும் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இருக்கிற பொழுது அவர்கள் அமைச்சருக்கு இணையானவர்கள் என்று அமைச்சருக்கு என்னென்ன வசதியோ அந்த வசதி தராங்க. இது அரசாங்கம் போட்டிருக்கிறது. நீ நானும் பார்த்துல அது புரோட்டோகால். அது அந்த புரோட்டோகால் பிறகு அரசாங்கம் தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. அப்புறம் அரசாங்கமே கொடுத்துட்டால் குறை சொன்னா என்ன அர்த்தம்? அதுவும் தவறு. அதனால புரிஞ்சுன்னு பேசுங்க. செக் பவர் உங்களுக்கு இருக்கா? சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கா? உள்ளாட்சி பிரதி தலைவருக்கு செக் பவர் உண்டு. எனவே நீங்க உள்ளாட்சி தலைவர் கொடுக்குறோம். அப்போது செக் பவர் இல்லைதான், ஆனால் மக்களின் எதிர்பார்ப்பே MLA-க்கள் நேரில் வந்து குறைகளை கேட்க வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு இடங்களுக்கும் நடந்து செல்ல முடியுமா என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு கருத்து தெரிவித்தார். பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் கேட்டாரு, சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கான்னு அப்படின்னு. செக் பவர் இல்ல, ஒத்துக்கிறோம். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அந்த புதிய சட்டமன்ற எதிர்பார்ப்புன்னா, பெரும்பாலும் தேர்தலில் நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது சொன்னது, நிறைய இடத்துல MLA-வை நாங்க பார்த்ததே கிடையாது. MLA ஓட்டு கேட்கும் போது வந்தாரு, அதுக்கப்புறம் வரவே இல்ல. மழை வரும்போது வரல, எங்க குறைய கேட்க வரல. ஏன் தொகுதியிலேயே அது இருந்துச்சு, MLA ஆபீஸ் கூட இல்லைன்னு. அப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, சட்டமன்ற நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறது எங்களை முதல் பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்கன்னு சொல்லும்போது நடந்து போய் பார்க்க முடியாது. ஒவ்வொரு சட்டமன்றத்தை இடத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா, இப்ப 7 வார்டு இருக்கு என் தொகுதியிலனா, 7 வார்டு நம்ம நடந்து போய் பார்க்க முடியாது. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.